சின்முத்திரையின் ஆழமான தத்துவம் மற்றும் விரல்களின் பொருள் என்ன? சின்முத்திரை அல்லது ஞானமுத்திரை என்பது அறிவின் உயர்நிலை அல்லது மெய்ஞானத்தை குறிக்கும் ஒரு புனிதமான கை அடையாளமாகும். தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்கள் மௌன உபதேசம் செய்யும் போது இந்த முத்திரையை பயன்படுத்துகின்றனர். சின்முத்திரையில் ஒவ்வொரு விரலும் ஒரு குறிப்பிட்ட தத்துவ பொருளை கொண்டுள்ளது. கட்டை விரல் இது இறைவன் அல்லது பிரபஞ்ச பேரறிவை குறிக்கிறது. ஆள்காட்டி விரல் இது தனி மனித ஆன்மா அல்லது அகந்தை ஜீவாத்மா குறிக்கிறது. ஏனைய 3 விரல்கள் இவை ஆன்மாவை இறைவனிடம் இருந்து பிரிக்கும் உலகில் தடைகளை குறிக்கின்றன. சைவ சித்தாந்தத்தின்படி இவை மும்மலங்கள் பாசம் எனப்படும். நடுவிரல் இது மற்ற விரல்களை விட நீண்டு முனைந்து நிற்பதால் ஆணவத்தை குறிக்கிறது. யோக தத்துவத்தின்படி இது சாத்வ குணத்தை குறிக்கும். மோதிர விரல் இது மாயையை குறிக்கிறது. இதன் காரணமாகவே மாயை சம்பந்தமான பொன் மோதிரங்களை இதில் அணிகிறோம். யோக தத்துவத்தின்படி இது ராஜகுணத்தை குறிக்கும். சுண்டு விரல் இது அனுபவித்து தீர்க்கப்படுவதால் விரைவில் அழியும் கண்மத்தை குறிக்கிறது. யோக தத்துவத்தின்படி இது தாமச குணத்தை குறிக்கிறது. சின்முத்திரையின் ஆழமான தத்துவம் சின்முத்திரையில் ஆள்காட்டி விரல் மற்றும் 3 விரல்களில் இருந்து மும்மலங்கள் முக்குணங்கள் விலகி குனிந்த கட்டை விரலின் இறைவன் அடியை தொடுகிறது. இது தத்துவங்கள் பின்வருமாறு. ஆன்ம சங்கமம் தனி மனித ஆன்மா ஆள்காட்டி விரல் தனது உலகில் குணங்களை அகந்தையும் விடுத்து பிரபஞ்ச பேரறிவோடு கட்டை விரல் இணையும் போது அது மெய்ஞானத்தை பெற்று முக்தி அடைகிறது. பதி பசு பாசம் ஆன்மா பசு தானாக சென்று இறைவனை பதி அடைய முடியாது. இறைவன் வளைந்து வந்து ஆன்மாவை தொடும்போது ஆன்மாவை ஒட்டி இருந்த மும்மலங்களும் பாசம் நீங்கிவிடும். இதனை திருமூலர் பதிவுணகில் பசு பாசம் நில்லவா என்று விளக்கியுள்ளார். அகந்தை ஒழிதல் ஆள்காட்டில் விரல் கட்டை விரலின் அடியில் சென்று பணிந்து நிற்பது. முக்தி நிலையில் உயிர்கள் சிவத்தின் திருவடிகளில் சென்று ஒன்று நிற்பதை புலப்படும்.